இந்த சாமியவை ஏமாத்தி எல்லார் முன்னாடியும் பொய்யா அருள் வாக்கு சொல்ல வச்சவதான நீ. அப்படிப்பட்ட நீ என்ன ஏமாத்துறது ஏமாத்துறோம். நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த சாமி முன்னால என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. அதுக்கப்புறம் நீ பொய் சொன்னா கூட எனக்கு கவலை இல்ல. இது என் மன திருப்திக்காக தான். சொல்லு. நான் என்ன சொல்லணும் பாட்டி? யார் நீ? பாட்டி, நான் சொல்லு, யாரு? நான் உங்க ரத்தம் தான். புரியலையா? நான் உங்க பேத்தி பாட்டி. சத்தியமா நான் உங்க பேத்தி தான் பாட்டி. சத்தியமா நான் உங்க பேத்தி தான். என்ன சொல்ற நீ? நிஜமாதான் சொல்றியா? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்க பேத்தி தான் பாட்டி. ஐயோ நர்மதா, நீ ஏன் ரத்தமா? ஏன் ரத்தமா நீ? ஆமா பாட்டி, உங்க மருமக மாலத்திக்கும் உங்க புள்ள பிரபாகரனுக்கும் பிறந்த பொண்ணுதானா? நான் உங்க பேத்தி, உங்க பேத்தி தான் பாட்டி. அம்மாடி, என் தங்கமே. அம்மாடி, என் தங்கமே, என் தெய்வமே, என் குலசாமி, உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் நான் இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்தேனா? நீ ஏன் ரத்தமா? அதுதான் உன்னை பாக்குறப்பெல்லாம் என் உடம்பு சிலுத்துச்சா? உன்னை பாக்குறப்பெல்லாம் என் மனசு துடிச்சுதா? ஐயோ, உன்னை பார்த்த உடனேயே உன்னை மறுபடியும் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சே. உன்னை என் உசுருக்கு மேல வச்சு பார்க்கணும்னு நினைச்சேனே. இது எல்லாமே இதனால தானா? எனக்கு உங்களை பாட்டியா தெரியும், ஆனா உங்களுக்கு என்ன உங்க பேத்தியா தெரியாது. என் தங்கம், ஐயோ என் பேத்தியா நீ? ஏன் இத்தனை நாள இதை என்கிட்ட சொல்லல? என் பக்கத்திலேயே இருந்தியேம்மா, சொல்லிருக்கலாமேம்மா. சொல்லிரணும்னு ஒவ்வொரு நாளும் துடிப்பேன் பாட்டி, ஆனா சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். என்னம்மா சொல்ற? நீ என் பேத்தின்னு சொல்லியிருந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீ என் பேத்தின்னு சொல்லியிருந்தா உங்க தாத்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இல்ல பாட்டி, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள என்னம்மா சொல்ற? உங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சா? இல்ல பாட்டி, இப்ப தெரியக்கூடாது.